கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து காலை 5:30 மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக கோவில் உள்ளே சென்று 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோன்று 50 ரூபாய் தரிசன கட்டணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இரவு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் 7 மணிக்குள்ளே வந்தோம். ஒரு 2 ஹவர் சாமியை பார்த்துட்டு மன திருப்தியாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லை. வெயில் மட்டும் லைட்டாக இருக்குது. ரொம்ப ஓரளவுக்கு அதுக்கு உள்ளே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி உள்ள எதுவுமே இது இல்லை. சாமி பார்க்க லைனில் நின்று பார்க்க ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஈஸியாக பார்த்தோம் சாமி. ரொம்ப போன வருஷம் இந்த வருஷம் நிறைய சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்க. லைனில் மோர் கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக தான் சாமி பார்த்தோம். ஹாப்பியாக இருந்தது. கோடை விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். அவர்கள் அதிகாலையில் முக்கடலும் சம்பவிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் கடற்கரையில் சூரிய உதயத்தை காண குவிந்தனர். ஆனால் கன்னியாகுமரி கடல் பகுதியில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதிப்பதை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடற்கரையில் பல மணி நேரமாக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து பகவதி அம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கடலின் நடுவே அமைந்திருக்கூடிய விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலத்தை பார்வையிட ஆர்வம் காட்டுகின்றனர். விடுமுறையை கழிக்க திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு வந்த சுற்றுலா பயணிகளால் கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் ஏலகிரி மலைக்கு வந்து படகு இல்லம், இயற்கை பூங்கா, சிறுவர் பூங்காவை சுற்றி பார்க்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டதால் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோவிலின் அழகை கண்டு ரசித்த மக்கள் குடும்பத்துடன் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருவுடையாரை தரிசனம் செய்தனர். உதகையில் குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலை உள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி 127வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இன்று காலை முதலே தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். இதனால் குணாகுகை, தூண்பாறை, மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரொம்ப வருஷம் பிளான் போட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே உள்ள சம்மருக்கு இங்கே வந்தால் ரொம்ப சேஞ்சாக, மைண்ட் ரிலாக்ஸ்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப சில்னஸாக, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வரத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். உதகையில் மலர் கண்காட்சியை ஒட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு இயக்கப்படக்கூடிய சிறப்பு மலை ரயிலில் பயணம் செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. இன்று காலை 9:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு புறப்பட்டு சென்ற மலை ரயிலில் 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து இயற்கை எழில் காட்சிகளை கண்டு ரசித்தனர். ஒகேனக்கல்லுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அவர்கள் எண்ணெய் மசாஜ் செய்து கொண்டு மெயின் அருவி, சினி பால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் குளித்து மகிழ்கின்றனர். குடும்பத்தினர், நண்பர்களுடன் பாதுகாப்பு உடை அணிந்து பாறைகளுக்கு இடையே காவிரி ஆற்றில் உற்சாகமாக பரிசல் சவாரியும் செய்கின்றனர்.
கோடை விடுமுறை காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வேளாங்கண்ணியில் விட்டு கோடை மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மேகமூட்டத்துடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்த இதமான காலநிலையை அனுபவிக்கக்கூடிய மக்கள் கடற்கரையிலும் உற்சாக குளியல் போட்டு மகிழ்கின்றனர். கோடை விடுமுறையை கழிக்க சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குவிந்த கூட்டத்தால் டிக்கெட் கவுண்டர் மற்றும் பரிசோதனை செய்யக்கூடிய பகுதிகளில் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதேபோன்று சைக்கிள் வாடகைக்கு எடுக்கக்கூடிய பகுதியிலும் கூட்டம் அலைமோதியது. இதனால் பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளை காண ஆர்வத்துடன் வந்த குழந்தைகளும் பெரியோரும் கடும் அவதிக்குள்ளான நிலை இருந்தது. போதுமான பணியாளர்கள் இல்லாததே இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.